இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதிக்கு நாம் திருப்பலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் புதிய மனுஷனை, இது புதிய மனுஷனா எல்லாம் சொல்லுங்க. இது ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் படைச்ச பழைய மனுஷனுக்கு நம்முடைய சாயலையும் நம்முடைய ரூபத்தையும் என்ன செய்தாரா, கொடுத்துருந்தாரா. மனுஷன் பாவம் செய்த போது தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் என்ன செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். அதை நீங்கள் திரும்ப மீண்டும் புதுசாக என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். ஆமாம், அப்படி தான் நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்க, சிருஷ்டிக்கப்பட்டீங்க. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இழந்து போயிட்டீங்க. அந்த மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்க, மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு நம்ம சில காரியங்களை வேகமாக சற்று ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ 25வது வசனம் வாசிங்க. ஒருவருக்கு ஒரு அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடன். அவயவங்கள் என்று சொல்லும்போது நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சபையை கிறிஸ்து தலையாகவும் நம்மளாம் எப்படி இருக்கிறோம். ஆமாம், அப்போ நம்மெல்லாம் இணைக்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கை தனியாக, கால் தனியாக, பேர் தான் தனித்தனியாக இருக்கிற வழி. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து சரீரம் என்று ஒரே பேர் தான் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு சரீரத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு தலையாரு, கிறிஸ்து. அவனவன் சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறபடினால என்ன செய்யுங்க, பொய்யை கலைந்து எதை பேசணும், மெய்யை. மெய் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை பைபிளில் யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறா சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் சொல்லணும், பேசணும். மெய்யாகவே மெய்யாகவே என்று இந்த வார்த்தையை அதிக பயன்படுத்தினவர் யார் தான், அவர் தான். ஏன்னா அவர் தான் சொல்கிறார், நானே வழியும். ஆமாம், சத்தியத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது, மெய். இந்த கவனிங்க, சத்தியத்துக்கு இன்னொரு பேர் என்னது, மெய். அப்படியானால் பொய் யாரு? யோவான் 8:44 வாசிச்சு பாருங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், கொலைபாதகனாக இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால், அதாவது மெய் அவனிடத்தில் இல்லாதபடினால் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, இந்த சரீரத்தில் நீங்கள் பொய் பேசும்போது உள்ள யார் வந்து வாசம் பண்ணுவா, எல்லாம் சொல்லுங்க, பிசாசு. மெய் பேசும்போது இயேசு. அதுதான் அவர் சத்தியம், நானே வழியும், அவர் வருவார். பொய் பேசும்போது இந்த சரீரத்தினுடைய அவயவங்களில் யார் வருவா, பிசாசு வரும். அதனால தான் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறபடினால எதை பேசாதிருங்கள், பொய்யை பேசாதிருங்கள், மெய்யை பேசுங்கள். அதாவது பிசாசுக்கு இடக்கூட. அந்த வசனத்தில் இருக்க பாருங்க, அது தெளிவாக சொல்லுவார் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். ஆமாம், அதாவது இந்த சரீரத்தில் எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதான், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கு முழுசாக கொடுக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும், யாருக்கெல்லாம் கோபம் வரும், கையை மட்டும் வைத்து காட்டுங்க, எனக்கு கோபம் வரும்னு சொல்கிறாங்க. கோபமே வராது குணசாலிகள்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா? இங்கே எனக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம்னா ரொம்ப கோபம் வரும். கோபம் கொண்டாலும் எல்லாம் சொல்லுங்க, பாவம் செய்யாதீங்க. கோபம் பாவமாக மாறும்போது உங்களுக்குள்ள யார் வருவா? அடுத்த வசனத்தில் பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, இன்வைட் பண்ணுறீங்க. பிசாசை வாங்க என்னிடத்துல வாசம் பண்ண வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறீங்க. புரியுதா உங்களுக்கு? கோபம் தவறு அல்ல, கோபம்
பாவமாக மாறுறது தான். இதை நான் ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னதாக நான் ரொம்ப உரிமையானவர்களோட ரொம்ப கோவப்பட்டு இதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்த பிற்பாடு தான் நான் இதை என்ன செய்வேன், எந்த வார்த்தையுமே என்ன செய்வேன், பேசுவேன். ரொம்ப கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் பாவமாக மாறுற அந்த விளிம்பு வரைக்கும் போயிட்டு அப்படியே சடனாக என்ன செய்யறது, அப்படியே இறங்குது. கோபத்துக்கு இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு பேர் என்னது? நெருப்பு. நல்லா சொல்லுங்க. நெருப்பு. நெருப்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன தமிழில்? அக்கினி. இன்னொரு வார்த்தை தீ. இப்படி நம்ம சொல்லலாம். இது நல்லதா கெட்டதா சொல்லுங்க? நெருப்பு நல்லதா கெட்டதா? நீ சொல்லு ஷாருன். நெருப்பு நல்லதா கெட்டதா? கெட்டது. இல்லைக்கா கரங்களை தட்டுவோமா? சோறு தானேம்மா சாப்பிட்றீங்க? சாப்பிட்றீங்களா? சரி, எப்படி சாப்பிட்றீங்க? சமைக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நெருப்பு வேணும்ல. புரியுதா இல்லையா? இப்போ நெருப்பு நல்லதா கெட்டதா சொல்லுங்க? நல்லது. இல்லை சாமி நீ சொல்லு, நெருப்பு நல்லதா கெட்டதா? நல்லது தான். அடுப்பை பற்ற வச்சா சொல்லு. அடுப்பை பற்ற வச்சா, அடுப்பை பற்ற வச்சா நல்லது. வீட்டை பற்ற வச்சா எதை பற்ற வைக்கலாம் சொல்லுங்க ராஜ்குமார்? எதை பற்ற வைக்கிறது நல்லது? அடுப்பு பற்ற வைக்கிறது நல்லது. வீட்டை பற்ற வச்சா கெட்டது. ஆக நெருப்பு நல்லது தான், பற்ற வைக்கிறவங்க கையில் தான் நல்லதும் கெட்டதும் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நெருப்பு நல்லது, பற்ற வைக்கிறவங்க கையில் தான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. எல்லாவற்றையும் கத்து நம்முடைய கைகளில் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். நீங்கள் எதை வேணாலும் என்ன செய்யலாம், பற்ற வைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, சில பேர் கையில் ஏதோ பற்ற வைக்கிறாங்க, வேறு மாதிரி பற்ற வைக்கிறாங்க. ஒரு சொன்னார், ஐயா பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய காலத்தில் வனாந்தரத்தில் நடந்த ஜனங்க மேக ஸ்தம்பத்தோடும் அக்கினி ஸ்தம்பத்தோடு என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கினி ஸ்தம்பமும் இருக்கும், என்ன இருக்கும், மேக ஸ்தம்பமும் இருக்கும். இதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் நாமே என்ன செய்யறது, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கோபத்தை எப்படி பயன்படுத்துங்க, நெருப்பு மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் நல்லா கவனிங்களா. இப்போ சமையல் கற்றுக் கொடுக்குறவங்களாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வைங்க, அடுத்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க, அப்புறம் என்ன செஞ்சுருங்க, ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அப்படியே வச்சுருந்தா என்ன செஞ்சிடும், அடி பிடிக்கும், தீஞ்ச வாசனை வரும். மறந்து விட்டுட்டிங்கன்னா எப்படி ஆகிடும், கருகி போயிடும் இல்லையா? அப்போ நெருப்பு நல்லது. எவ்வளோ அதை நம்ம எந்த அளவு யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது நல்லது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அடுத்தது பாருங்க, அது எப்போ பாவமாக மாறும் தெரியுமா? வாசிங்க. சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா, நல்லா கவனிச்சிங்க, சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா நீங்கள் போட்ட விதை முளைக்க உள்ள ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா உள்ள இந்த கோபமானது அப்படியே கனன்று கனன்று அது பாவமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது நமக்குள்ள ஒரு விதமான எரிச்சலை என்ன செஞ்சிடும், உண்டு பண்ணிடும். அப்படி மாறும்போது தான் அது எல்லா பாவத்துக்கும் ஒரு ஆதாரமாக என்ன செய்யும். நீங்கள் சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பாருங்க. சங்கீதம் 4:8 நினைக்கிறேன். நாலாவது வசனம் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் இப்போ நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு சரி, சூரியன் அஸ்தமிச்ச பிற்பாடு கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் இல்லையா? விளக்கு வச்ச பிற்பாடு தாங்க பிரச்சனை என்னாச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆஃப் பண்ண முடியும் நீங்கள் கேட்குறீங்க. அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், 2வது லெவல், அது எங்கே போகக்கூடாது, எங்கே போகக்கூடாது? ஹலோ சொல்லுங்க, நீங்கள் தானே படிச்சிங்க. கோபத்தோடு எங்கே போகக்கூடாதா? கடைசி வசனத்தில் வாசிங்களே, திரும்ப வாசிங்க. சமாதானத்தோட
அப்போ படுக்கைக்கு போகும்போது எப்படி போகணும்? சமாதானத்தோட நீங்க படுக்கைக்கு போகலன்னா உங்க படுக்கைக்கு பக்கத்துல வாசல்ல படுத்திருக்கிற ஒண்ணு வந்து படுத்திருக்கும். எங்க படுத்திருக்கிற ஒண்ணு? வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். அப்பொழுது அவள், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் மகள் கட்டிலில். அப்ப இது வரைக்கும் அவ வரும்போதெல்லாம் கட்டலில் யாரு படுத்திருப்பா? மகளும் பிசாசு. புரியுதா உங்களுக்கு? எங்க படுத்திருக்கிறது? வெளியில படுத்திருக்கு. இப்ப எங்க வந்துருச்சு? உள்ள வந்து படுத்துச்சு. அதுதான் பவுல் அழகா சொல்ற, பிசாசுக்கு. அப்ப பிசாசுக்கு எங்க இடம் கொடுத்துறீங்க? நீங்க கோபத்தோட படுக்கைக்கு போனீங்கன்னா உங்க பக்கத்துல பார்ட்னரா பக்கத்துல வந்து படுக்கிறது யாரு? நல்லா சொல்லுங்க. நீங்க பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோபத்தோட நீங்க படுக்கைக்கு போனீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, பக்கத்துல ஏதாவது நைட்டு இடிக்குது, ஏறி அமுக்குது, ஐயோ அம்மானு கத்துற, எனக்கு சத்தமே வரல, இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க, பக்கத்துல யார் படுத்திருக்கா? பிசாசு. சில சமயத்துல கழுத்துல போட்டு போல காலத்துக்கு கழுத்துல போட்டுருவான் போல. சில பேருக்கு அமுக்கான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நைட்ல என்ன வராது, சத்தமே. பார்த்துருக்கீங்களா? ஐயோ வந்து அமுக்குது அமுக்குதுன்னு. இல்லை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கணும். கோபப்பட தப்பு இல்லை, பாவமா மாறுறது தப்பு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சிடணும். சூரியன் ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சூரியன் கோபமா இல்லையா? சூரியன் ரொம்ப கோபமானது. நெருப்புக்கு உச்சக்கட்டமான அனலுக்கு அது பேர் போனது. காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் சூரியன். அப்படியே போக போக 11, 12, 1ன்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை எப்படி எரிச்சு அப்படியே கரிச்சு கொட்டிடும் போல, அப்படியே அவ்வளோ கோபமாக இருக்கும். ஆனால் சாயங்காலத்தில் பாருல, அப்படியே அது போயிட்டு அந்த கடற்கரையில் அந்த தண்ணிக்குள்ள அப்படி இறங்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். பார்க்கறதுக்கு யார் கேமரா வச்சிருந்தாலும் உடனே எடுத்து அதை என்ன பண்ணும் போல இருக்கும், ஷூட் பண்ணும் போல. அப்படி அழகாக இருக்கும். பக்கத்தில் ஆரஞ்சு, மஞ்சள், அப்படியே ரெட்டு, மேக கலர்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அழகாக. அந்த கோபம் தனியும் போது நமக்கு முகம் எப்படி ஆகிடும், அழகாக ஆகிடும். இந்த கோபத்தோட சில மூஞ்ச பார்த்தாலே சில சமயத்தில் இந்த 3D பிக்சரில் வந்து அப்படி பார்த்தா 2 பிக்சர் மாறி மாறி போவோம். பார்த்துருக்கீங்களா? அப்போ யார் தெரியவா உள்ள அப்படியே வந்து வந்து போவான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த மூஞ்சில் எது உட்காந்துருக்கு, இந்த மூஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது எது, பிசாசு. அப்போ இந்த பிசாசை எப்போ ஆஃப் பண்ணும்? சூரியனை பார்க்கும்போது தெரிஞ்சுங்க, சூரியன் அவ்வளோ பெரிய கோபக்காரனே என்ன ஆகுறா, அப்படியே சாஃப்டாகி சாயங்காலம்னா லேசாக காற்று வருது. அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது, பகலெல்லாம் வேர்த்து வடியுது. அந்த ஃபேனை போடு, அந்த ஏசியை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொன்னவங்க அந்த கோபம் அப்படியே சூரியன் தணிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் என்ன வருது, அந்த காற்று வருது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் அப்படியே லைஃப்பில் எப்படிப்பட்ட கோபக்காரனாக இருந்தாலும் படுக்கைக்கு போகும்போது அதை நீங்கள் என்ன செய்யணும், படுக்கையில் பேசிட்டு அமர்ந்துருக்க. எப்படி பேசணும்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. இது யார் பேசுறா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யார்? தாவீது பேசுறார். யாரோட பேசுறாரு? தன்னோட பேசுறாரு. அப்ப நீங்க கோபம் கொண்டு அந்த கோபத்தினுடைய அந்த உச்சத்துக்கு போயிட்டு நீங்க படுக்கைக்கு போகும்போது இப்ப நீங்க யாரோட பேசணும்? அல்ல சொல்லுங்க. நீங்க தனியா பேசி சிரிச்சா பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனாலதான் அவர் எங்க போய் பேசுறார். அல்ல சொல்லுங்க, எங்க போய் பேசணுமா? படுக்கையில போய் பேசணுமா? இன்னைக்கு நான் கோபப்பட்டது சரியா, இன்னைக்கு நான் இப்படி நடந்துட்டது சரியா, நான் பேசுனது சரியா அப்படின்னு சொல்லி படுக்கையில் நம்மகிட்ட என்ன செய்யணுமா?
பேசிட்டு நம்ம இது பண்ணும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா சமாதானத்தோடு நம்ம என்ன செய்வோம், நித்திரை செய்வோம். இப்போ அந்த பர்டிகுலர் நபரோட நம்ம போய் என்ன செய்ய முடியல, அதுக்கப்புறம் போய் ஒப்புரவாகி சாரி சொல்லி பேசுறதுக்கு நமக்கு அப்போ டைம் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளேயே அவங்களோட நம்ம என்ன செஞ்சிட்டோம், சாரி நான் அப்படி பேசுனது தப்பு, நான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி மனசுக்குள்ளேயே அவங்களோட நம்ம பேசிட்டு இப்போ படுக்கைக்கு போகும்போது நம்ம படுக்கையில் தூக்கம் எப்படி வருது, நல்லா சொல்லுங்க, சமாதானமாக வருது. இவர் சொல்லுங்க, நான் கோவப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க, மட்டும் கையை வைத்து அல்லையா சொல்லுவோமா, நான் கோவப்பட்டிருக்கிறேங்க ஆனால் படுக்கைக்கு அதோட போயிருக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் சத்தமாக வழியிலேயே சொல்லுவோமா? இந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா இல்லையா? இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு. சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல், கவனிங்க, இந்த இடத்துல பிசாசு சொல்லிட்டு அடுத்தது யார சொல்றார்? அவன் யாரு? திருடுகிறவன் பிசாசு. திருடுகிறவன் பிசாசு. இவன் நல்லா கவனிங்க, மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா? நம்முடைய நேரம். நம்முடைய நேரம். இப்படி கோபம் கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தையும் எரிச்சலையும் கொடுத்து அது நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் அப்படியே ஒரு முகத்தை ஒரு பார்க்காம பேசாம அப்படியே நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உறவையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய ஐக்கியத்தையும் பிசாசு என்ன செய்யறான்? திருடுறான். அதனால அந்த திருடுகிறவனை பிசாசுக்கு என்ன செய்யறார்? ஒப்பு கொடுக்க, பிசாசுக்கு ஒப்பனையா சொல்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருடுகிறவன் இனி திருடாமல், இனி திருடாமல். குறைச்சல் உள்ளவனுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கத்தக்கதாக. திருடுறவன் அடுத்தவங்கிட்ட எடுக்கிறவன் அவனை எப்படி மாற்றணும்னு சொல்றார்? கொடுக்கிறவனா என்ன செய்ய சொல்றார்? மாத்திர சொல்றார். அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை எடுக்கும்போது, அடுத்தவங்களுடைய சமாதானத்தை எடுக்கும்போது, அடுத்தவங்களுடைய கருத்தை எடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? கொடுக்கத்தக்கதாக உள்ளான அந்த மனுஷனில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய சாயலை சிருஷ்டித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் 29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து, எனக்கு கெட்ட வார்த்தை எதுவுமே தெரியாது சொல்றவங்க மட்டும் 2 கரங்களை வைத்து காட்டுங்க. எனக்கு கெட்ட வார்த்தை எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ரொம்ப சந்தோஷம். கெட்ட வார்த்தை எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி கெட்ட வார்த்தை என்பது கெட்ட வார்த்தை அல்ல. இப்ப கெட்ட வார்த்தைகளை நான் ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாசிச்சுப்பான்ல, சீக்கிரமா எடுங்க. எண்ணாகமும் 11:15 வாசிங்க. எண்ணாகமும் 11:15. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் வேண்டிக் கொண்டா. நல்ல கவனிங்க, இது மோசேயுடைய ஜெபம். மோசேயுடைய ஜெபம் சூப்பரா இருப்பல்ல. உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததனால் என்னை ப்ளீஸ் கொன்று போடுங்கன்னு சொல்லி கேட்குறான். என்ன கேட்குறான்? கொன்று போடுங்க. இத மாதிரி உலகத்துல பெரிய கெட்ட வார்த்தை வேற எதுவுமே இல்லை. உன்னை கொண்டு போடணும்னா எங்க கொண்டு போட்டுக்கணும்? நீ கால தாமதம் பண்ணி நான் அழைச்சப்ப நீ வழியில கூடாரம் போட்டி அப்பயே நான் உன்னை என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டு போட்டுக்கணும். உன்னை கொண்டு போடுறதுக்காகவா நான் இங்க கொண்டு வந்தேன்? உன்னை கொண்டு அத்தனை அற்புதங்கள், உன்னை கொண்டு அவ்வளவு வல்லமையை வெளிப்படுத்திருக்கிறேன், உன்னை கொண்டு செங்கடலை பிளந்திருக்கிறேன், உன்னை கொண்டு வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? வழி நடத்திட்டு இருக்கிறேன். உன் ஒருவனை கொண்டு எவ்வளோ பெரிய காரியெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நீ இப்படி என்னை கொன்று போடுன்னு கேட்குறியே. நம்ம இந்த மாதிரி யாராவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளோ உபத்திரம், ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள், என் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறது உண்மைன்னா, என் மேலே நீங்கள் கிருபையாக இருக்கிறது உண்மைன்னா ப்ளீஸ் என்ன செஞ்சுருங்க. அப்போ உண்மையான கெட்ட வார்த்தை என்பது உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் அவருடைய சித்தத்துக்கும் எதிராக உங்கள் வாயால் நீங்கள் பேசும்போது அதுதான் என்னது?
உண்மையான கெட்ட வார்த்தை. அடுத்து இன்னும் ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நல்லவன் அல்ல. இவன் நல்லவனா கெட்டவனான்றது இவனுக்கு தெரியுமா, தேவனுக்கு தெரியுமா? தெரியும். இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி பார்க்காமலே அழைத்து இவனை எவ்வளவு தூரம் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒருத்தவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவன், வானத்திலிருந்து மழை வராதபடி பனி பெய்யாதபடிக்கு தடை பண்ணியவன், மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்த இந்த தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான். என்ன கெட்ட வார்த்தை? போதும் கர்த்தாவே எடுத்து கொள்ளும். தன்னை அவன் சொல்கிறான் நான் நல்லவன்லன்னு சொன்னான். அப்போ இவனை பயன்படுத்துகிறவர் நல்லவரை கெட்டவரை யாரையும் சேர்த்து கெடுக்கிறான். இது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா சொல்லுங்க? அப்போ இவனுடைய லைஃப்பில் ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எடுத்திருந்தா, மோசையோட ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மோசையை கொண்டு வந்தா, யாருமே கானானுக்கு இந்த எலியாவை தேவன் எடுத்திருந்தான்னா எலிசாவை அபிஷேகம் பண்ணியிருக்க முடியாது, ஆசைகள் அபிஷேகம் பண்ணியிருக்க முடியாது, அடுத்த தலைமுறைக்கு உண்டான ஊழியத்தினுடைய ஆயத்தங்களை எதையுமே அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, பண்ணியிருக்க முடியாது. அப்ப எது கெட்ட வார்த்தை? ஜெபம் பண்றது, ஜெபம் பண்றது அதாவது தேவனுடைய நோக்கத்துக்கு சித்தத்துக்கு எதிராக நீங்க பண்ணக்கூடிய ஜெபமே கெட்ட வார்த்தை தான். யாருக்கிட்ட பேசுற கெட்ட வார்த்தை? நீங்க மனுஷர்கிட்ட பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்படும். தேவனிடத்தில் பேசக்கூடிய கெட்ட வார்த்தை எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யாது, இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படான்னு சொல்ற மாதிரி இது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. அடுத்தது தானியேல் 4வது அதிகாரம் எடுங்க. தானியேல் 4:30 வாசிங்க. இதுவும் ஒரு பெரிய கெட்ட வார்த்தை. அதனால இவன் ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? மாடா மாற்றிட்டார். இவன் என்ன சொல்றான்? இது நான், அதாவது எப்பெல்லாம் நம்ம மகிமையை தேவனுக்கு கொடாமல் நம்முடைய உயர்வை பார்த்து நாமே ரசிக்க ஆரம்பிக்கிறோம். இது நான் படித்த படிப்புக்கு கிடைச்ச வேலை, இது நான் உழைச்ச உழைப்புக்கு கிடைச்ச சம்பளம், இது என்னுடைய திறமைக்கு வந்ததான கூலி, இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு காரணமா நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? பாபிலோன் மகா பாபிலோன் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உலக அதிசயங்களிலே ஒன்று, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நான் கட்டணும்னு சொல்லும் போது அங்கதான் தேவனுக்கு எதை கொடுக்கல? மகிமையை கொடுக்கல. தேவனுக்கு மகிமையை கொடுக்காம நீங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே என்னதான் சொல்லுங்க? கெட்ட வார்த்தை. பணத்தை சார்ந்து கொண்டு ஆர்வமாக பேசுகிறவர்கள் உண்டு, படிப்பை சார்ந்து கொண்டு ஆர்வமாக பேசுகிறவர்கள் உண்டு, அழகை சார்ந்து கொண்டு ஆர்வமாக பேசுகிறவர்கள் உண்டு. இப்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுகிற எல்லா பேச்சுமே என்னதான்? கெட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 22-23. மத்தேயு 16:22-23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள என்ன தெரியுமா சொல்றான்? தனியாக கொண்டு போய் அந்த கையில் பட்டையும் வேற என்ன செஞ்சிருக்கிறார், சைடில் வச்சிருக்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. தனியாக கொண்டு போய் சொல்றாரு, இது சும்மா இருக்காது ஆண்டவரே, இந்த பட்டையும் சும்மா இருக்காது. எவனாவது உங்களை தொட்ட கை அவ்வளோதான், தொட்டாவன் கேட்டான், அதோட முடிஞ்சான்.
எப்படி நான் உயிரோடு இருக்கிறப்ப உங்களை ஒருத்தன் தொற்றுவானா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. உமக்காக உயிரையே என்ன செய்வேன், கொடுப்பேன். எத்தனை பேர் வந்தாலும் உயிரை எடுப்பேன்னு சொல்லி அப்படி பயங்கரமான வீரவசனம் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இதை பார்த்தோன்னா அடாடாடா, இந்த அளவுக்கு உலகத்தில் என்னை நேசிக்கிறதுக்கு இப்படி ஒருத்தவன் இருக்கிறானுன்னு சொல்லி ஆண்டவர் பாராட்டினாரா? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. திரும்பி பேதுருவை பார்த்து, இதை விட மோசமான வார்த்தை ஆண்டவர் இது வரைக்கும் யாரையுமே என்ன செய்ததில்லை. பின்னாக்கு போ. அப்போ அந்த இடத்துல அவர் பேதுருவை பார்க்கல, யாரை பார்த்துட்டாரு? அப்போ ஒட்டுமொத்தமான அந்த பேதுருடைய உடலுக்குள்ள யார் வந்து இறங்கி பேசுறா? சாத்தான் வந்து பேசுறா. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சித்தமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியாக்கி அந்த ஜீவாதார பலியினாலே நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்து அவர் முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு எல்லாரும் அவருக்கு கீழே சகோதரர்களாக மாற்றும்படி ஒரு தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு எதிராக யார் பேசுறா? நீங்க சிலுவைக்கு போயிடக்கூடாது, நீங்க எந்த விதத்திலையும் சிலுவை மரணத்தை நெசிலிடக்கூடாது, அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறான்னா அது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை. இது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசுறவெல்லாம் கூட அந்த பெருசாக அவனை என்ன செய்யலை. ஒருத்தவனை பேசுறதை அவனை மாடாக்கிட்டார், இவனை எப்படி ஆக்கிட்டாரு? ஹலோ, உங்களை சாத்தான் ஆக்கக்கூடிய கெட்ட வார்த்தை எதுவும் நீங்கள் தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க, பேசிடாதீங்க. சரி, இன்னொரு கெட்ட வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 53 55 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 9 53 55 வரை. அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீசராகிய யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவளை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு. நீங்க கவனிங்கள, ஒரு கிராமத்துல இயேசு என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இயேசுக்கு கோபம் வரல, ஆனால் யாருக்கு கோபம் வந்துச்சு? சீசலுக்கு கோபம் வந்துச்சு. யாக்கோபு யோவான்னு உடனே எல்லாம் பைபிள் நல்லா படித்தவங்கள, வேதத்தை நல்லா அறிஞ்சவங்க உடனே சொல்கிறாங்க, ஆண்டவர் எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது போல. இது வந்து ஒரு விதமான தேவ ரகமான கோபம்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. உடனே அக்கினியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இறக்குறோம், ப்ளீஸ் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் ஆண்டவரே அக்கினி ஆமாம் வரட்டும் அப்படின்றான். நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு என்ன செய்யுங்க, ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுக்குறாங்க, எதை இறக்கிடுறோம், நீங்கள் ஒதுக்கிங்க, நாங்கள் என்ன செய்கிறோம் பார்த்துக்கிறோன்னு சொல்லி. சில சமயத்தில் தேவனை ஒதுக்கி விட்டுட்டு சுயமாக சொந்த காரியத்துக்காக நீங்கள் பழி வாங்க நீங்கள் நினச்சி கோபத்தை நீங்கள் அந்த இடத்துல பேசும்போது அது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. அடுத்த வசனத்தை வாசிப்பார்ல, திரும்பி பார்த்து நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று அதட்டி என்ன பண்ணாரு? இது வரைக்கும் இயேசு யாரெல்லாம் அதட்டி இருக்காரு கரெக்டாக சொல்லுங்க. பிசாசு அப்படின்னு பிசாசு பிடித்தவரில் தான் என்ன செஞ்சிருக்காரு, அதட்டி இருக்கிறாரு. இங்க இவங்க 2 பேருக்கு என்ன பிடிச்சிருச்சு? இன்னும் ஆவி, நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்கள் என்று பவுல் சொல்றாரு. ஆனா இங்க வேற ஒரு புதிய ஆவி உங்களுக்கு வந்துச்சு. இது வேற ஆவி. இந்த ஆவி ஆண்டவரே அக்கினி வேண்டாம் என்று சொல்லி பரிந்து பேசி ஆபிரகாமுடைய ஜெபம் அல்ல, அக்கினி இறக்கி அவங்க என்ன செய்யணும், அழியணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய ஜெபம். இப்ப எங்க யார் வந்துட்டா? பிசாசு. இது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா சொல்லுங்க? ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை. சரி, கடைசி இன்னொரு கெட்ட வார்த்தையை நம்ம பார்க்கலாம். யோவான் 21:3. யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். போதும், கவனிங்க. சீமோன் என்ன சொல்றான்? மீன் பிடிக்க போகிறேன். இது நல்ல வார்த்தை சொல்றவங்க மட்டும் கையை வெத்தி காட்டுங்க. இது நல்ல வார்த்தை. ஏன் கை தூக்குறது? அந்த சம்பவம் நமக்கு தெரியல. மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதுக்கு மேல பாருங்க, மேல் வசனத்தை வாசிங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கரெக்டா நீங்க எண்ணணும். எண்ணி எனக்கு சொல்லுங்க, படிங்க.
சார் மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். அதுல ஒரு ஆள் யாரு? சீமன் பேர். மீதி எத்தனை பேர்? 6 பேர். இந்த 6 பேர் இருக்கும்போது பேதுரு என்ன சொல்றான்? மீன் பிடிக்க போகிறேன். அடுத்து என்ன நடந்துச்சு? நாங்களும். இப்ப எத்தனை பேர் போறாங்க மீன் பிடிக்க? 7 பேர் போறாங்க. நீ மீன் பிடிக்க வேணாண்டா, நீ மனுஷனை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னப்ப பேதுரு கூட எத்தனை பேர் வந்தா? கரெக்டா சொல்லுங்க. பேதுரு இயேசுவை பின்பற்றி போறதுக்காக படகையும் வலையும் விட்டுட்டு யாருக்கு பின்னாடி போறான்? இயேசுக்கு பின்னால போறான். எத்தனை படகுல இருந்தவங்க? 2 படகுல இருந்தவங்க. இந்த படகுல 2 பேர், அந்த படகுல 2 பேர், 4 பேர் இயேசுக்கு பின்னால போறாங்க. அதுல ஒரு ஆள் யாரு? பேதுரு. பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இனிமே மனுஷனை தான் பிடிக்க போறேன்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணி அவர் பின்னால போகும்போது கூட எத்தனை பேரை கூட்டு போனான்? 3 பேரை கூட்டு போனான். ஆனா இப்ப எத்தனை பேர் கூட போறாங்க? முன்னிலைமை விடவும் எல்லாம் கவனிச்சு பாருங்க. இவன் பேசின கெட்ட வார்த்தை மீன் பிடிக்க அல்ல, சொல்லுங்க. மீன் பிடிக்க அவனை கூப்பிட்டாரு. நீ வாசிச்சு பாருங்க லூக்கா 5வது அதிகாரம். அப்பதான் உங்களுக்கு அது எவ்வளவு சீரியஸான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும். லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபும் பயப்படாதே, இது முதல் நீ. அப்ப ஒரு துவக்கத்தை ஆண்டவர் அவருடைய லைஃப்ல உண்டு பண்ணிட்டாரா இல்லையா? இது முதல் ஸ்டார்ட். இந்த நொடியிலிருந்து, இந்த க்ஷணத்திலிருந்து, இந்த கனப்பொழுதிலிருந்து நீ மீனவன் அல்ல, நீ மனிதர்களை பிடிக்கக்கூடிய அப்போஸ்தலன். நீ மனிதர்களை ஆண்டவருக்காக தேடி போகக்கூடிய சீஷன், என்னால் அனுப்பப்பட்டவன், அப்போஸ்தலன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கென்று ஒரு லைஃப், அவனுக்கென்று ஒரு அழைப்பு, அவனுக்கென்று ஒரு அங்கீகாரம், அவனுக்கென்று ஒரு நியமனத்தை ஆண்டவர் என்ன செய்யறார்? ஏற்படுத்துறாரு. இப்ப அவன் எதுல இருக்கிறான்? அந்த அழைப்புல இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் வாசல்கள். இவன் பேசுறான், என்ன பேசுறான்? எனக்கு ஊழியமும் வேணாம், அழைப்பும் வேணாம், தேவனுடைய அங்கீகாரமும் வேண்டாம், தேவனுடைய நியமனமும் வேண்டாம். நான் எங்க போறேன்? பழையபடியே நான் எதை படிக்க போறேன்? இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? எல்லாம் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, சிஎஸ்ஐ ஜனங்களுக்குள்ள கூட இப்ப நான் போயிட்டு ஆண்டோடைய வார்த்தை பேசும்போது அந்த ஜனங்களுக்குள்ள அந்த வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் பெந்தகோஸ்தே சபைன்னு சொல்லிட்டு இங்கே ஜெபம் பண்ணும்போது அப்படியே நம்ம வாயை மூடிட்டு மௌனம் காப்பதும், வசனத்தை கேட்கும்போது அதை உள் வாங்கி கொள்ளாமல் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் இருக்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய கெட்ட செயல் போல தான் எனக்கு என்ன செய்யுது தோன்றுது. இப்போ சொல்லுங்க, பேதுரு பேசுன மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை. சரி, இப்போ நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசணும்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து, இப்ப நல்லா கவனிங்க, 2-3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய செயல்களை ஆரம்பிக்கும் போது, ஏற்கனவே நீங்க தோற்று போன செயலா இருக்கலாம், ஏற்கனவே ஒருவேளை அனுபவம் இல்லாத செயலா இருக்கலாம், புதிய காரியமா இருக்கலாம், எதுவும் வேணாலும் இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அமிழத்தக்கதான ஆசீர்வாதம், வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதம், உங்களை கொண்டு அடுத்த படகையும் நிரப்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? எதனால? நீங்க இப்ப
உங்கள் பேச்சு ஐயரே நாங்கள் பிரயாசப்பட்டோம் முழுக்க ஒன்றுமே கிடைக்கல. உங்கள் பேச்செல்லாம் இல்லை இல்லை, இது முடியாது முடியாது, இது ஆகாது ஆகாது, இது வேண்டாம், இது ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கும் உதவாது, இப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பித்த பிற்பாடு இப்போ உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் கூட்டாளிகளுக்கும் உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ யோவான் 4வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் 4:50. இயேசுவின் வார்த்தை இப்ப நம்ம முன்னாடி வாசிச்சதுல இயேசுவின் வார்த்தையை நம்பி செய்தான். இவன் நம்பி போனான். நீங்க செஞ்சாலும் சரி போனாலும் சரி ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். புரியுது உங்களுக்கு? அவன் நம்பி செய்ததுல அவன் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருந்தது. இவன் நம்பி என்ன செய்யறான்? போறான். என்னாச்சு? எதிர்கொண்டு வந்து உங்களுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னது இவன் உடனே கேட்கிறான், டைம் கேட்கிறான். ஏன்னா இவர் சொன்னப்ப நம்மால் எதை பார்த்துட்டான்? டைம் பார்த்துட்டான். இப்போ அவர் சொன்ன உடனே சுகமாச்சா இல்லை அதுக்கு முன்னாடியா அதுக்கு பின்னாடியான்னு டாலி பண்ணி பார்க்கறதுக்காக கரெக்டாக கேட்குறான். வாசிங்க. சொன்ன மணி நேரம் போதும். இப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் பேசும்போதே அற்புதம் நடந்துடும். அதை போய் பார்க்கறதுக்கு தான் இடைப்பட்ட பிரயாண தூரம் பிரயாண நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? சில அற்புதங்கள் வேரில் நடக்கும், வெளியிலே தெரியாது. எங்கே நடக்கும்? வேரில் நடக்கும். வேரில் நடந்த உடனே வெளியில் தெரியாததுனால அவர் மேலே சந்தேக பார்வை சீசர்களுக்கு கூட வந்துச்சு. எல்லாம் உடனே எழுந்துருன்னா பாடையிலேருந்து எழுந்திருக்கிறான், கண்ணை திறக்கிறான், முடவனை நடக்க வைக்கிறாரு. அடுத்தடுத்த செகண்ட் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் சீஷர்களோடு அவர் நடந்து போகும்போது ரொம்ப பசி அவருக்கு. ஒரு மரத்துக்கிட்ட போகிறாரு. அந்த மரத்துக்கு பேர் அத்தி மரம். அதுக்கிட்ட இலைகள் தான் இருக்கு, என்ன இல்லை, கனிகள் இல்லை. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? பசியில் சபிச்சாருன்னு சொல்ல நினைக்கிறோம். ஆனால் சீசர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்கிறார், இனி ஒரு காலம் ஒன்று இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவுன்னு சொல்லி அதை என்ன செஞ்சிட்டாரு? சபிச்சிட்டாரு. சபிச்சு அடுத்த செகண்ட் அப்படியே அது உதிர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சீசல் நினச்சாங்க. அது எப்படி இருக்குது? பச்சையாக பல்ல காட்டிட்டு நிற்குது. அப்படியே தான் நிற்குது, ஒன்றுமே ஆகலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு வல்லமை போயிடுச்சோ? நேற்றுக்கு வரைக்கும் அவர் சொன்ன எல்லாமே நடந்துச்சு, இன்னைக்கு சொன்னது நடக்கலையேன்னு சீசலுக்கு. ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன வரல? மனசு வரல. எல்லாம் அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார், சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார், எல்லாம் பின்னாடி போகிறான். ஆனால் எவனும் பாதையை பார்த்து போகல. எங்கே பார்க்குறான்? பின்னாடி பார்த்துட்டே போகிறான். மரம் எப்படி தான் இருக்குது? தூரமாக போய் ஒரு புள்ளியாக மறையிற வரைக்கும் அது எப்படி இருக்குது? பச்சையாக இருக்குது. பச்சையாக இப்போ நான் சொன்னேன்னா இவனுங்களுக்குள்ளே இயேசுவின் மேலே என்ன போயிடுச்சு? விசுவாசமே இல்லை. அவர் சொன்னது எங்கே நடந்துச்சு? சொன்ன வேகத்தில் வேறு கருகி போச்சு. வேருக்கும் நீருக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வெளியில் தெரில. ஆனால் இந்த பேதருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வரும், ரொம்ப கோவம் வரும். அவன் பார்க்குறான், இருக்கட்டும் நீங்கள் ஒரு நாள் விட்டுருவோம், நாளைக்கு ரிட்டர்ன் இந்த வழியாக தான் என்ன செய்யணும்? வரணும். நாளைக்கு ரிட்டர்ன் வரும்போது நான் என்ன செய்கிறேன்? நாளைக்கு வச்சுக்கிறேன் அந்த கச்சேரின்ட்டு அவன் அப்படியே அமைதியாக மனசுக்குள்ளே போகிறான். திரும்ப ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் வர்றாங்க. பேதுரு இப்பயும் வழியை பார்க்கல. எங்கே பார்க்குறான்? தூரத்தில் அந்த மரம் தெரியுதான்னு. இவன் வர்றது இங்கே, ஆனால் இவன் பார்க்கறது 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்ன செஞ்சுட்டே வரா, பார்த்துட்டே இருக்கான். அடிக்கடி கல் அங்கே இங்கே தட்டுது. ஏன்னா இவர் எதை பார்த்து நடக்கலை? ஆமாம், நீங்கள் விசுவாசித்து நடக்கலை, தரிசித்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நடக்கிறீங்க. அதனால தான் கால் என்ன செய்யுது? நகம் பேத்துக்குது, அங்கங்கே ஏதாவது பிரச்சனை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா இவன் அந்த மாதிரி இப்போ தூரத்தில் பார்க்குறான், ஒரு மாதிரி தெரியுது, பச்சையாவே இல்லை. அப்படியே கண்ணை சிமிட்டு பார்த்துட்டு வரான். ஏன்னா எப்பயுமே இவன் முன்னால் வர்றான்ல, பார்க்குறான். இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லை, பட்டு போச்சா நேரத்தில் என் கண்ணு நான் பார்த்து என் கண்ணே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிட்ட போனாதான் நான் என்ன செய்வேன்? தொட்டு பார்த்தா தான் நம்மன்ற தோமா மாதிரி ஆயிட்டா. இப்போ அப்படியே கிட்ட வர ஊர்ஜிதம் பண்ணிட்டான். ரவி
நேற்று நீ சபித்த அத்திமரம் பட்டு. இன்னைக்கு தாண்டா அவனுக்கு தெரியும். இன்னைக்கு தான் அவனுக்கு தெரியுமா? நேற்றே உன் விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? பட்டு போச்சு. நேற்றே உன் விசுவாசம் பட்டு போச்சு. இப்போ இது பட்டு போனதுனால தான் உன் விசுவாசம் மீண்டும் என்ன செய்யுது? துளிர்க்குது. உனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். பட்டு போன விசுவாசம், பட்டு போன அத்திமரத்தை பார்த்தவொன்னு என்ன ஆயிடுச்சு? துளிர்த்து போச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப நம்ம எப்படி போகிறோம்? அந்த இடைப்பட்ட அந்த தூரம், இவன் வேலைக்காரனை சுகமாக்கிட்டார். இந்த ராஜாவுடைய வேலைக்காரன் சுகமாயிட்டான். ஆனா இவன் போகும் போது வழியில வராங்க. வந்தவன்ட்டு கேட்குறாங்க, எப்படி நல்லா இருக்கிற? நல்லா இருக்கிறான், ரொம்ப சந்தோஷம். என்ன டைம்ல அவன் சுகமானா? எப்போ அவன் எழுந்திரிச்சு உட்காந்தான்? எப்போ கண்ணை திறந்தான்? ஆனால் அந்த டைமை சொன்ன உடனே தெளிவாக தெரிஞ்சு போச்சு, அவர் சொன்ன நேரம் அதுவே. ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் உங்ககிட்ட வரும்போது நேரத்தை பார்க்காதீங்க. வாக்குத்தத்தத்தை பார்த்த உடனே நேரத்தை பார்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி எடுத்தா ஒரு வாக்குத்தத்த வார்த்தையே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்குறார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27, 28, 22. எவீரு என்பவன் வந்து விழுந்து. இப்ப அடுத்தது 27 வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, கவனிங்க, இங்க 2 பேர். இவன் ஏற்கனவே சொன்ன அவருடைய வார்த்தையை நம்பி போனவங்க, இப்ப இயேசுவை நம்பி வந்தவங்க. நம்பி போனவங்களுக்கு ஒரு அற்புதம் வீட்டில் என்ன செஞ்சது? காத்து இருந்துச்சு. நம்பி வந்தவங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கும் அற்புதம் கிடைச்சது. இந்த எவீருடைய மகளுக்கும் ஒரு அற்புதம் கிடைச்சது. நம்பி வந்தாலும் சரி, நம்பி போனாலும் சரி. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை இன்னொரு இடத்துல வசனத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. இதே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆவது அதிகாரம். மார்க் 7ஆவது அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. 28, 29. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற சாப்பாட்டை என்ன செய்யும்? சாப்பிடுமே என்றால், அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி போகலாம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப இயேசு சொன்ன வார்த்தையில எங்க அற்புதம் நடந்துச்சா? அந்த அம்மா பேசின வார்த்தையில அற்புதம் நடந்துச்சா? அல்ல சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இயேசு பேசின வார்த்தையில அற்புதம் நடந்துச்சா, இல்ல அந்த அம்மா பேசின வார்த்தையில அற்புதம் நடந்துச்சா? அந்த அம்மா பேசின வார்த்தையில அற்புதம் நடந்தது. நல்லா கவனிச்சிங்க. தேவன் மேல விசுவாசம் வச்சு நீங்க செய்யறது, நீங்க வர்றது, நீங்க போறது எல்லாத்துலயும் ஒரு அற்புதம் இருக்கும். ஆனா தேவனுடைய அந்த வார்த்தைகள் மேல நீங்க விசுவாசம் வச்சு நீங்க பேசுறீங்க பாருங்க. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு. அடுத்த செகண்ட் சொல்றா, சரிதான் ஆண்டவரே, நாங்கெல்லாம் யார் தான்? நாய் தான். பிள்ளைகள் சாப்பிட்றத என்ன செய்வாங்க? சிந்துவாங்கல்ல. எந்த பிள்ளைங்க சிந்தாம சாப்பிட்டுக்கிறீங்க? பிள்ளைகள் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தேயு 13 தான் ஞாபகம் வரும். விதைக்கிறதுக்கு ஒரு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வராண்டாவில் விழுந்துச்சு, சில விதைகள் கிச்சனில் விழுந்துச்சு, சில விதைகள் அங்கங்கே கட்டிலுக்கு மேலே கீழே. இப்படி நீங்கள் நிறைய என்ன செய்யலாம், வீடு முழுக்க அவங்க விதைச்சிட்டு தான் என்ன செய்வாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சிந்துவாங்கல்ல. சிந்துறதை நாங்கள் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். இப்போ இந்த வார்த்தையை அவ பேசினா பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தில் அவ பேசுனதுனால அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கென்று நான் இதை சுதந்திரத்துக் கொண்டு ஒன்றை நான் விசுவாசத்தோட அறிக்கை, தேவன் மேல விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையை நான் ஏவாயால நானே அறிக்கை பண்ணும்போது எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா? ரோமர் 10:8-10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ரோமர் 8:10, 8-10 வரைக்கும். ரோமர் 10ஆவது அதிகாரம் 8-10 வரைக்கும்.
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் வாயிலும் இருதயத்திலும். விசுவாச வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா அதனால ஒண்ணுமே உங்களுக்கு என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. அந்த வார்த்தையின் மேல நீங்க விசுவாசம் வச்சு அது எனக்கு தான் சொல்லி நீங்க உரிமை பாராட்டி அதை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அந்த வார்த்தையில ஒரு அற்புதம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப எல்லா வார்த்தைகளும் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு புரியுது. அது எப்படின்னா, இயேசுவை திரளான ஜனங்கள் நெருங்கினார்கள், நெருக்கி கொண்டிருந்தார்கள், நெருக்கி கொண்டிருந்தார்கள். ஆனா அதுல ஒரே ஒருத்தி அப்படி வஸ்திரத்தினுடைய வார்த்தை, அவர் நெருக்கவும் இல்லை, ஜஸ்ட் ஃபெதர் டச்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டச் பண்ண, அது டச் பண்ண உடனே அவளுக்கு என்ன வந்துச்சு, ஒரு பெரிய சுகம் வந்துருச்சு. எதனால இந்த சுகம்? இந்த வேதம் முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. இது என்ன பண்றோம், இறுக்கி பிடிக்கிறோம், நெருக்கிறோம், இதை கசக்குறோம். சில பேர் படிக்கும்போது சரியா அதை மடக்கி வச்சு ஒரு மாதிரி பண்றோம். அதனாலலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எனக்குன்னு சொல்லி அதை எடுத்து உரிமை பாராட்டி அதை விசுவாசத்தை அதில் வச்சு நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா அப்போதான் ஒரு வல்லம் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சு உரிமை பாராட்டி பேசி அற்புதத்தை பெறக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. இன்னொரு காரியம், நீங்க 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. என் வாக்கின்படியே அன்றி சரி, என்ன கவனிங்க. என் வார்த்தையின்படி மழையும் பனியும் சொன்னது யாரு? என்ன கவனிங்க, சொன்னது யாரு? எலியா. ஆண்டவர் பேச சொன்னாரா? ஆண்டவர் பேச சொல்லவே இல்லை. அவனே ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு அந்த சூழலுக்கு ஏற்றபடி என்ன செய்யறான், பேசுறான். ஏன்னா பாகாலுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கும் மேடைகள் அமைக்கப்பட்டாயிற்று, கோயில்கள் கட்டப்பட்டாயிற்று. 850 தீர்க்கதரிசிகள் பாகாலுடைய பூஜாசாரிகள் இறக்குமதி செய்யப்பட்டாயிற்று. பாகால் என்றால் வான தேவதை. அவங்க தான் பனியையும் மழையும் என்ன செய்யறாங்க, பெய்ய பண்றாங்க. இந்த இஸ்ரவேல் தேசம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம், இங்கு விளையக்கூடிய விளைச்சலுக்கு காரணம் யார் தான்? பாகால். அந்த மகா தேவி தான் காரணம் என்று சொல்லி பாகாலை ஆராதிக்கிறார்கள். எலியாவுக்கு தெரியும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்பது யாருக்கு தெரியும்? எலியாவுக்கு தெரியும். ஆனா எல்லாரும் சொல்றாங்க யார் தேவன்? பாகால். மழை பெய்யுதான். அப்ப இவன் சொல்லிட்டான், நான் ஒரு ஆள் மழையையும் பனியையும் தடுக்கிறேன், உன் பாகால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறான். என்ன நான் சொல்லனா உன் பாகால் ஒன்றும் 3 வருஷம் பாகாலுக்கு 850 தீர்க்கதரிசிகளும் இடைவிடாத பூஜை, இடைவிடாத ஆராதனை, ஒண்ணுமே என்ன செய்யல, ஒரு சின்ன பனி கூட என்ன செய்யல, ஒரு சின்ன ஈரம் கூட இல்லை. எல்லாம் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலம் போல மாறி மிகப்பெரிய பஞ்சமே தேசத்துல என்ன ஆயிடுச்சு, உண்டாயிடுச்சு. இந்த இடத்துல பேசுறது யாரு? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பேசுற. முன்னாடி பேசுறது யாரு? அதை சொல்றதுக்காக சொன்னேன். சில சூழ்நிலையில நீங்களே கர்த்தரை நம்பி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்யும். கொண்டு ஒரு வாசிக்க நேரம் இல்ல. யோசுவா ஒரு முறை ஒரு சூழ்நிலையில பேசுகிறார். சூரியனே கிபியன் மேலும், சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்ன செய்யுங்க, தரித்து நில்லுங்கள். பேசுனானா இல்லையா? என்னாச்சு, நினைச்சா இல்லையா? அப்ப சில சூழ்நிலையில கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம பேசும்போது ஒரு அற்புதம் நடக்கும். இப்ப திடீர்னு பேதுரு சொல்றார், இந்த பார் இயேசு நாமத்துல நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன், நீ எழுந்துச்சு என்ன செய், நடனா. எழுந்துச்சு நடன்னு சொன்னது யாரு? பேதுரு. இது வசனமா? இது நியாயப்பிரமாணமா? ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை. இனி சில காலம் நீ சூரியனை காணாதிருப்பாய் என்று சொல்லி ஒருத்தனை குருடாக்குறார். அது கர்த்தருடைய வார்த்தையா? இல்லை. அது யாருடைய வார்த்தை? பவுலுடைய வார்த்தை. நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நீங்க பேசக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கர்த்தரை நம்பி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் கர்த்தருடைய அற்புதம் விளங்கும். அல்லேலூயா. அப்ப எது கெட்ட வார்த்தை?
தேவ சித்தத்துக்கு விரோதமா தேவன் உங்களை அழைத்ததற்கு, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறவருடைய சித்தத்துக்கு நோக்கத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடிய ஜெபிக்கக்கூடிய எல்லாமே என்னதான்? கெட்ட வார்த்தை தான். இங்கே சொல்றேன், 3 காரியம் சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறது, அதன்படி போகிறது எல்லாம் ஒரு அற்புதம் தான். இன்னொன்று, கர்த்தருடைய வார்த்தையை இது எனக்கு சொந்தம்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு உரிமை பாராட்டி அறிக்கை பண்ணும்போது அந்த விசுவாச வார்த்தைக்கு பின்னால என்ன உண்டு? அற்புதம் உண்டு. அடுத்தது, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு உங்க சூழ்நிலையில நீங்க பேசுறீங்க பாருங்க, அந்த நேரத்தில் நீங்க பேசக்கூடியது பரிசுத்த ஆவியார் உங்க நாவில் என்ன செய்வார்? அருள்வார். அதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். எல்லாரும் எழுப்போமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்று பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் மனதின் அடித்தளத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்துட்டு ஏதோ வெறுமையா போகிறது அல்ல, ஒருபோதும் வெறுமையா போகிற அனுபவம் நமக்கு வேண்டாம். முன்னாடி நிற்கிற மனிதனை பார்ப்பதற்காக அல்ல, இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிற தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக, முன்னே நிற்கிற ஒரு மனுஷனுக்காக அல்ல, பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக இதை திறந்து காத்திருக்கிறவர்களாக. ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, அப்படி வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் வாயை திறந்து கொஞ்ச நேரம் இப்படி வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி. எல்லாருடைய சத்தமும் தேவ சமூகத்தில் வரணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கோபப்படும் போது எவ்வளவு சத்தம் நமக்கு வருது, கோபப்படும் போது எவ்வளவு சத்தம் நம்மளிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரை துதிக்கும் போது அந்த சத்தம் வரணும். நீங்க துதிக்கும் போது அந்த சத்தம் வரும்போது தேவன் தம்முடைய சிங்காசனத்தோடு இறங்கி நீங்க இருக்கிற இடத்துல அவர் வருகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி, 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. நல்ல தகப்பனே, இப்படி பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு ஸ்தோத்திரம். இதில் எல்லாரும் இப்படி பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஐயா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொன்னீரே தகப்பனே. கோபம் நல்லதுதான். ஜபாலயத்துல கோபத்துடனே நீ திரும்பி அந்த சும்பன கையோட பார்த்து நீட்டு என்று சொன்னீரே தகப்பனே. உடைய கோபம் சூம்பி போன ஒருவருடைய கைகளை நீல பண்ணினதே எமக்கு ஸ்தோத்திரம். உடைய கோபத்தினாலே ஒரு சவுக்கை கொண்டு பண்ணி சாட்டையினாலே தேவாலயத்தை நீங்க துப்புரவு செய்தீர்களே தகப்பனே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். அதே போல நியாயமான கோபமும் நீதிக்காக வெளிப்படுகிற தேவ கோபமும் மாத்திரம் இடத்துல வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாக ஆண்டவரே, தேவையில்லாத கோபமோ எரிச்சலோ மூர்க்கமோ கூக்குரலோ தூஷணமோ ஒருபோது இடத்துல வந்து விடாதபடிக்கு இப்படி பொற்பாதங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் கெட்ட வார்த்தை ஆண்டவரே அல்லப்பா, தேவனுடைய வார்த்தைகள் வசனத்திலிருந்து நாங்கள் கேட்ட வார்த்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகளாக மாறட்டையா. பேதுரு நீங்க சொன்னதை செஞ்சப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தாப்பா. இன்னொருவன் நீங்க சொன்னதை கேட்டு போனப்ப பெரிய அற்புதத்தை பார்த்தாப்பா. இன்னொருத்தவங்க கேள்விப்பட்டு வந்தப்ப, இன்னொருத்தவங்க கேள்விப்பட்டு வந்தப்ப ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தாங்கப்பா. சூழ்நிலையில உடைய வார்த்தையை எங்களுக்கு நாங்க உரிமையாய் அதை உரிமை பாராட்டி அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி எங்கள் சூழ்நிலையில அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சில சூழ்நிலைகள்ல நாங்கள் அப்பா மீது விசுவாசம் வைத்து நாங்கள் பேசத்தக்கதாக, சூழ்நிலையை பார்த்து பேசத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. பெரிய பிரச்சனை என்று ஆண்டவர்கிட்ட நாங்கள் சொல்லாதபடிக்கு பிரச்சனையை பார்த்து பெரிய ஆண்டவர் எனக்கு உண்டு என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு அப்படி ஒரு பார்வை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனையே எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு, நீ அவர் பார்வைக்கு ஒண்ணுமே என்று சொல்லத்தக்கதாக எல்லாவற்றையும் உங்களுடைய பார்வைக்கு திருப்பி விட்டு ஆண்டவரே எங்களை எப்போதுமே உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி விடத்தக்கதான ஒரு அற்புதத்தின் ஆவியை கத்தங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Jesus.